Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா efficiency of transformer. Transformer efficiency நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா நீட்டா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஜென்ரலா efficiencyக்கான ஃபார்முலா என்ன? அவுட்புட் டிவைடட் பை இன்புட். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்தாவே நமக்கு பவர் இன்புட் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர்ல தான் சொல்லுவோம் இல்லைங்களா? இன்புட் பவர் அவுட்புட் பவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும்னா அவுட்புட் வந்து பவர்லையும் இன்புட் வந்து பவர்லையும் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்னது? அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பவர் டு தி இன்புட் பவர் இல்லைங்களா? இந்த அவுட்புட் பவரை நம்ம வந்து நியூமரேட்டரில் அப்படியே வச்சுக்கலாம். இன்புட் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவுட்புட்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 வோல்டேஜ் வந்து சப்ளை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 10 வோல்டேஜ் அப்படியே எக்ஸாக்டாக அவுட்புட்டில் நமக்கு கிடைக்காது. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 9 வோல்டேஜ் தான் கிடைக்குது. அப்போ மீதி இருக்கிற அந்த ஒன் வோல்டேஜ் என்ன ஆகுது? அது லாஸ் இல்லைங்களா? அப்போ ஏதோ சம் ஆஃப் தி வோல்டேஜ் வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகிடுது? லாஸாக ஆகிடுது. அப்போ அவுட்புட்டையும் லாஸையும் நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? இன்புட் கிடைச்சிரும். அதனால தான் இந்த இன்புட் பவரை நான் என்ன எழுதுறேன்? அவுட்புட் பவர் ப்ளஸ் லாஸஸ் அப்படின்னு எழுதுறேன். இங்கே நமக்கு லாஸஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் 2 லாஸ் இருக்குது. ஒன்று அயன் லாஸ், இன்னொன்று காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அயன் லாஸை பி சஃபிக்ஸ் ஐ அப்படின்னு சொல்லலாமா? காப்பர் லாஸுக்கு பி சஃபிக்ஸில் வந்து சியூ அப்படின்னு போட்டோம்னா காப்பர் லாஸ். எல்லாமே பவரில் இருக்கிறதுனால தான் இந்த பவர் லாஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர்லேயே சொல்கிறோம். இந்த லாஸஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர். அப்போ அயன் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ். இந்த அயன் லாஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட் மூலமாக அயன் லாஸை கால்குலேட் பண்ணலாம். காப்பர் லாஸை ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அவுட்புட் பவர் நமக்கு தெரியும். வாட் இஸ் அவுட்புட் பவர்? V2 I2 cos π. V2ன்றது என்னது? செகண்டரி வோல்டேஜ். ஸோ செகண்டரி சைட், பிரைமரி அண்ட் செகண்டரின்னு 2 இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில். அப்போ செகண்டரி சைடில் இருக்கிற அந்த வோல்டேஜ் வந்து ஆன் லோட் கண்டிஷனில் நம்ம எடுக்கிறோம். அதே போல் ஐ2ன்றது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். அப்போ செகண்டரி கரண்ட் அட் லோட் கண்டிஷன். காஸ் பைன்றது எல்லாருக்குமே தெரியும், அது பவர் ஃபேக்டர் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்போ எஃபிஷியன்சி நம்ம எப்படி எழுதலாம்? அவுட்புட்ன்றது V2 I2 காஸ் பை. V2 I2 காஸ் பை ப்ளஸ் டிவைடட் பை, இங்கே நம்ம என்ன எழுதணும்? அவுட்புட்டுக்கு அவுட்புட் ப்ளஸ் லாஸஸ்ன்னு எழுதணுமா இன்புட் பவரை? அப்போ அவுட்புட் சேம் V2 I2 காஸ் பை ப்ளஸ் லாஸஸ் அயன் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ் அப்படின்னு எழுதலாம். இதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த கண்டிஷனில் எஃபிஷியன்சி மேக்ஸிமம் இருக்கும்? கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி அவுட்புட் பவர் என்னென்னு நமக்கு தெரியும். டோட்டல் காப்பர் லாஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I²R அப்படின்னு எழுதலாம். I²Rன்றது ஜென்ரலாக காப்பர் லாஸுக்கான ஃபார்முலா. அது என்ன? I2 அப்படின்னா செகண்டரி சைடில் தான் நமக்கு வந்து இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லைங்களா? அந்த செகண்டரி சைடில் இருக்கிற அந்த கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணோம் I2². அதில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து R02 அப்படின்னு சொல்லும். அப்போ I2² இன்ட்டு R02 அப்படின்னு போட்டோம்னா தட் இஸ் டோட்டல் காப்பர் லாஸ். அப்போ டோட்டல் லாஸ் எப்படி எழுதலாம்? அயன் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ். அந்த காப்பர் லாஸ் இங்கே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். I2² ப்ளஸ் R02 அப்படின்னு போடலாம். மீதி எல்லாமே நமக்கு சேம் தெரியும். Transformer efficiency is output power divided by input power. Output power வந்து in terms of input வந்து in terms of outputல எழுதுனா output power plus losses எழுதலாம். அதே போல இந்த losses again 2 losses இருக்கு. iron loss plus copper loss. அப்ப efficiency of transformer output power divided by output plus iron loss plus copper loss அப்படி எழுதலாம். What is output power equation? V2 I2 cos π. அதே போல இங்கேயும் output power எழுதுனா V2 I2 cos π. அயன் லாஸை பிஐன்னு எழுதலாம், காப்பர் லாஸை பிசியூ அப்படின்னு எழுதலாம் சஃபிக்ஸில். ஸோ காப்பர் லாஸ் இப்போ தான் நம்ம சொன்னோம் I2² இன்ட்டு R02, இதில் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் காப்பர் லாஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் டினாமினேட்டட் டேர்மை மட்டும் எடுக்கிறேன். இந்த டினாமினேட்டட் டேர்ம் மட்டும் எடுங்க. ஸோ அப்போ டினாமினேட்டட் டேர்ம் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? V2 I2 cos π ப்ளஸ் பிஐ ப்ளஸ் I2² R02ன்னு வரும் இல்லைங்களா? இப்போ நான் வந்து இதை மினிமைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா we have to calculate the efficiency. டினாமினேட்டர் டேர்ம் எப்போவுமே பிக்கஸ்ட்டாக இருக்கக்கூடாது. எஃபிஷியன்சி அப்படின்னு இருக்கும்போது டினாமினேட்டர் வந்து கம்மியாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே வந்து we are going to divide by I2. I2வால் நம்ம டிவைட் பண்ணுறோம்.
ஸோ அப்போ இதில் வந்து 1 டிவைடட் பை I2ன்னு போடுங்க. இதுலேயும் என்டையர் வேல்யூவை டிவைடட் பை I2 அப்படின்னு போட்டிங்கன்னா இதில் இந்த I2 கேன்சல் ஆகிடும். இந்த I2 வந்து எல்லாத்துக்குமே காமன் இல்லையா? அப்போ இந்த I2 கேன்சல் ஆகிட்டு இங்கே வந்து I2 இல்லாததுனால இது டிவைடட் பை I2ன்ற டேர்ம் வந்து இங்கே வரும். இங்கே ஒரு I2வும் இங்கே I2 ஸ்கொயர், அந்த I2 ஸ்கொயரில் இருக்கிற ஒரு டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகும், ஒரு டேர்ம் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கிற எஃபிஷியன்சிக்கான வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவுட்புட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? மினிமம் வேல்யூவாக தான் இருக்கணும். அப்போ தான் எஃபிஷியன்சி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக we are going to do the differentiation. அப்போ டினாமினேட்டர் டேர்மை மட்டும் எடுக்கிறேன். டி பை டி I2ஆல் நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறோம். சேம் இந்த I2ஓட வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுக்கிறோம். I2ஆல் V2 cos pi ப்ளஸ் PI டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன் டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. இதை I2ஆல் நான் என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேக் திஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. ஓகே, ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட போகிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். V2 cos pi 2 அப்படியே எழுதிட்டேன்னா, ஓகே, இது வந்து இந்த டிவைடட் பை I2 அப்படின்றது I2 பவர் -1ன்னு எழுதிக்கலாமா? I2 இது டைரெக்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கிறதுனால அவங்களால மேத்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் கூட போட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். I2 R2 அப்படியே எழுதிக்கிட்டோம். மேக் திஸ் ஈக்குவேஷன் இன்டு 0. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இங்கே I2 இருக்கா? I2 இல்லை. I2 இல்லைன்னா அந்த என்டையர் டேர்மே என்னென்னா அது வந்து 0 அப்படின்னு ஆகிடும். I2ஆல் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா I2 டேர்ம் கண்டிப்பாக இருக்கணும். I2 டேர்ம் இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் என்டையராகவே 0ன்னு வந்துடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் -1 ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் 1 வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், -1, இந்த பவரில் இருக்கிறது -1 அப்படியே வந்துட்டு எக்ஸ் பவர் -1 வரும். இங்கே இருக்கிற என்ன டேர்மோ அது பக்கத்தில் ஒரு -1 வரணும். சேம் I2வை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது இந்த -1 அப்படியே வந்துடுமா, -1. நெக்ஸ்ட் வந்து PIன்றது கான்ஸ்டன்ட், அது எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, PI கான்ஸ்டன்ட்டு. இந்த -1 இன்ட்டு I2 பவர் -1, இங்கே இந்த ஃபார்முலாவில் இருக்கிற -1. ஓகே, இங்கே என்ன எக்ஸ் பவர் -n இருக்குன்னு வச்சுக்கோங்க, -n இன்ட்டு எக்ஸ் பவர் -n -1ன்னு வரும். இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த பவர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, -1 என்ன ஆகும், -2ன்னு வரும். இங்கே வந்து I2 டேர்ம் வந்து ஒரு முறை வந்திருக்கு. அப்போ I2வை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது என்ன ஆகிடும்னா 1 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்துடலாம். -2 PI I2 பவர் -2 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? எக்ஸ் பவர் -1 எப்படி எழுதலாம், 1/xன்னு எழுதலாம். எக்ஸ் பவர் -2வை 1/x² எழுதலாமா? அந்த சேம் இந்த டெக்னிக் வச்சு தான் நம்ம என்ன எழுதுகிறோம், I பவர் -2வை I² அப்படின்னு எழுதுகிறோம். அந்த மைனஸ் அப்படி எடுத்துக்கிறோம். PI டிவைடட் பை I2² ப்ளஸ் R02 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் இது என்ன செய்கிறேன்னா, இது மைனஸாக இருக்குது. இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் கொண்டு போனோம்னா இது என்ன ஆகும், மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆகிடும் இல்லை, பாசிட்டிவ் ஆகிடும். ஓகே, சைன் வந்து பாசிட்டிவ் சைன் வந்துடும். இதுலேருந்து இந்த PI வேல்யூ மட்டும் வச்சுக்கிறேன். இது இந்த சைடில் கொண்டு போனோன்னா என்ன ஆகும், PI ஈக்குவல் டு I2² இன்ட்டு R02. இந்த I2² இன்ட்டு R02 எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் காப்பர் லாஸ். ஓகே, I2² இன்ட்டு R02 இஸ் நத்திங் பட் யுவர் காப்பர் லாஸ். அதை இப்போ எழுதலாம், இன் அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ்ன்னு எழுதலாமா? ஸோ இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ அயன் லாஸும் காப்பர் லாஸும் சேமாக இருக்கும் போது இதை வந்து வேற என்ன டேர்மில் சொல்லலாம்னா கான்ஸ்டன்ட் லாஸ் ஈக்குவல் டு வேரியபிள் லாஸ். இந்த அயன் லாஸ்ன்றது கான்ஸ்டன்ட் லாஸ் ஆகும், இந்த காப்பர் லாஸ்ன்றது வேரியபிள் லாஸ் ஆகும் இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் வில் பி மேக்ஸிமம் வென் காப்பர் லாஸஸ் ஆர் ஈக்குவல் டு அயன் லாஸஸ். இதுதான் நம்மளோட கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி.